ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடி கிருத்திகை அன்றைக்கி எடுத்த விலாக் பார்க்க போகிறோம். மாமியார் ஆத்தில் காலையில் அஸ்யூஷுவல் எப்பயும் போல் ட்ரெடிஷ்னலாக வந்து படிக்கோலம் போட்டு செம்மண்ணிட்டாச்சு. அன்றைக்கி காலையில் கோலம் போட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் சமையலுக்கு தேவையான காயெல்லாமும் கட் பண்ணி வச்சுட்டோம். வெண்டைக்காய், பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சமையலுக்கு வந்து தேங்காய், அதுக்கப்புறம் அவரைக்காய், வாழைக்காய், வடைக்கு வந்து வெறும் உளுந்து வடை வந்து தட்டக்கூடாதுன்றதுனால உளுந்தும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து போட்டு தட்டணும். அதனால் வந்து அதையும் ஊற வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் சாமி ரூமில் ஆஸ் யூஷுவல் எப்பயும் படி நித்தியமாக சாலிகிராம பூஜை வந்து காலையிலே சீக்கிரம் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த பூஜையை வந்து பண்ணிவிட்டு சாமி எல்லா படங்களுக்கும் பூவும் வந்து மாற்றியாச்சு. ஸோ மாமனார் வந்து சாலிகிராம பூஜை வந்து பண்ணிவிடுவார் காலம்புரை. அதுக்கப்புறமா நம்ம சாமிக்கு வந்து பருப்பு பாயசம் அதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுறது அது 12 மணிக்கு அப்புறமா நம்ம வந்து மாவிளக்கு போட்டு அந்த நைவேத்தியம் வந்து பின்னாடி பண்ணிப்போம். முன்னாடி வந்து பால் மட்டும் சாமிக்கு சக்கரை போட்டு காய்ச்சி பால் மட்டும் எடுத்து வச்சு அது சாலிகிராம பூஜை பண்ணும்போது அந்த நைவேத்தியமும் பண்ணிவிடுவோம். முருகர் படங்கள்லாமும் எடுத்து தொடச்சி ரெடி பண்ணி அதுவுமே வந்து எடுத்து வைக்கணும் இனிமே தான். ஸோ முன்னாடி இதை அப்படியே ஒரு தடவை காமிச்சிக்கலாம் அப்படின்றதுனால இதை வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சமையல் இது தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மாமியார் நானும் ஸோ 2 பேருமா வந்து சேர்ந்து தான் வந்து பண்ணுறோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தயிர் பச்சடி. ஸோ அதுக்காக வந்து தக்காளி வதக்கிறது. இன்னொரு பக்கம் காலையில் டிஃபன் கிடையாது, கஞ்சி தான், உளுந்து கஞ்சி. ஸோ அதுக்காக உளுந்து கஞ்சி அந்த பக்கம் வெந்துன்ருக்கு. இந்த பக்கம் அடுப்பில் வந்து பருப்பு பாயசத்துக்காக பைத்தம்பருப்பு, சாம்பார் ரசத்துக்காக துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து 2 டம்ளர் அளவுக்கு சாதம். ஸோ இது வந்து அந்த 7 லிட்டர் குக்கரில் வந்து இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதனால் அது 3மே வச்சாச்சு. உளுந்து கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தை வந்து வாங்கி அதை வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து மிஷினில் கொடுத்துட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி வாங்கி வச்சுப்போம். வெறுமனே ஓட்ஸு கஞ்சி, சத்து மாவு கஞ்சி அப்படி கொடுக்காம இந்த மாதிரி உளுந்து கஞ்சியும் குடித்தோம்னா நமக்கும் வந்து பேக்குக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இடுப்புக்கு, உடம்புல வந்து எலும்புக்கெல்லாமும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்குமே வந்து உளுந்து கஞ்சின்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. வசுக்கு, ராமாக்கு, எல்லார் குழந்தைங்களுக்குமே வந்து இந்த கஞ்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டிஃபன் பண்ணாத அன்றைக்கி இந்த மாதிரி கஞ்சி கொடுத்தோன்னா கொஞ்சம் ஹெல்த்தியராகவும் இருக்கும் அப்படின்றதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வெந்துடுத்து. இலைக்கு தனியாக பருப்பு, சாம்பார் ரசத்துக்கு எடுத்து வச்சாச்சு. லெமன் சாதம் பண்ணலான்னு இருக்கிறதுனால லெமன் சாதத்துக்கும் அந்த சாதத்துலேயே கொஞ்சம் எடுத்து ஆற வச்சுருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் கறி தேங்காய் போட்டு, ஸோ அதனால் அவரைக்காய் கறி ரெடி பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கிட்ட வந்து கோலம் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் பலகையில் வந்து சாமி படம் வச்சுட்டு இன்னொரு பலகையில் மாவிளக்கு தட்டு வைக்கணும். இல்லை 2 பலகையில் வந்து கோலம் போடணும். ஒன்று வந்து கோலம் போட்டு எடுத்து வச்சாச்சு. சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து அரைச்சி விட்டு சாம்பார். ஸோ சாம்பாரும் வந்து ரெடி. சைட் பை சைட் பார்த்திங்கன்னா ரசமும் வந்து ஏற்றியாச்சு. ஸோ ரசமும் வந்து இன்னும் பொங்கி வந்ததுன்னா மேலே கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகு ஜீரக பொடியும் போட்டு அதையும் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான சமையல் தான். ஸோ ஆல் ஓவர் மெனு ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன், அதையும் வந்து காமிக்கிறேன். வாழைக்காய் வந்து காரம் போட்ட கறி, ஒன்று வந்து தேங்காய் போட்டதுனால ஒரு கறி வந்து வெறும் காரம் மட்டும் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ மெனு வந்து பார்த்திங்கன்னா வந்து பைத்தம்பருப்பு, வெல்லம் போட்ட பாயசம், அதுக்கப்புறம் பாருங்கள் அவரைக்காய் வந்து கறி, தக்காளி தான் நான் தயிர் பச்சடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை வதக்கி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து மிளகு ஜீரக ரசம், எலுமிச்சம்பழம் சாதம், ஆடி வெள்ளியாகவும் இருக்குது, ஆடி கிருத்திகையாகவும் இருக்குது. ஸோ அதனால் அது வெண்டைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் வந்து கூட்டு. ஸோ இதுதான் வந்து மெனு, ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து வடை, இதை மட்டும் தட்ட வேண்டியது அரைச்சி பாக்கி. ஸோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 12 மணிக்கு மேலே மாவிளக்கும் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ பூஜை தான் ஆயின்ட்டுருக்கு. शोभनाक्षतां समर्पयामि, पुष्पमालां समर्पयामि, पुष्पैः सम्बोधयामि. ओम सुमुखाय नमः, ओम एकदन्ताय नमः, ओम कपिलाय नमः, ओम गजकर्णकाय नमः, ओम लंबोदराय नमः, ओम विकटाय नमः, ओम विघ्नराजाय नमः, ओम विनायकाय नमः, ओम धूमकेतवे नमः, ओम गणाध्यक्षाय नमः, ओम फालचंद्राय नमः, ओम गजाननाय नमः, ओम वक्रतुंडाय नमः, ओम शूर्पकर्णाय नमः, ओम हेरंबाय नमः, ओम स्कंदपूर्वदाय नमः, ओम महागणपतये नमः. नानाविधपरिमलपुष्पाणि समर्पयामि, धूपदीपार्थं अक्षतां समर्पयामि.
सर्वेश्वराय नमः समस्तापराधक्षमापणार्थं सर्वमङ्गलावप्त्यर्थम् आनन्दमङ्गलकर्पूरनीराजनं सन्दर्शयामि नीराजनानन्दनमाजनं समर्पयामि रक्षां धारयामि ॐ हर 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 विशाखा नक्षत्रे दलारशुद्धतयाः सुलोचननाम्नाः मम जनन्याः उत्तरशुरनक्षत्रं करशुद्धतस्य भास्करशर्मणः मम सहोदरस्य उत्तरप्रचोदनक्षत्रे नीलरशुद्धतयाः अनुपूर्णनाम्याः मम सहोदरधर्मपत्न्याः मकरनक्षत्रे सिंहरशुद्धतस्य सुब्रह्मण्यशर्मणः मम कुमारस्य वर्णीनक्षत्रे शर्वशुद्धतस्य सुन्दरशर्मणः मम संवत्सरो विशोवर्णेः नित्यास्ते नितरास्तव सुब्रह्मण्योगं सुब्रह्मण्योगं सुब्रह्मण्यों तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नः षण्मुखः प्रचोदयात् भवसवरामस्मिन् चित्रपटे अस्मिन् देवस्तम्भे वल्लीदेवसेना समेत श्री सुब्रह्मण्यस्वामिनं ध्यायामि सुब्रह्मण्यस्वामिनम् आवाहयामि सुब्रह्मण्यस्वामिने नमः नवरत्नखचितसिंहासनं समर्पयामि पादयोः वाद्यं समर्पयामि हस्तयोः अर्घ्यं समर्पयामि मुखे आचमनीयं समर्पयामि मधुवर्गं समर्पयामि भूर्भुवस्वः शुद्धोदकस्नानं समर्पयामि स्नानानन्तरमाचमनीयं समर्पयामि वस्त्र उत्तरीय यज्ञोपवीत आभरणार्थे पुष्पाक्षतान् समर्पयामि अलङ्करणार्थे दिव्यश्रीपरिमलगन्धान् धारयामि गन्धस्योपरि हरिद्राकुङ्कुमं समर्पयामि शोभन अक्षतान् समर्पयामि पुष्पमालां समर्पयामि पुष्पैः सम्पूजयामि नमः ॐ गुहाय नमः ॐ षण्मुखाय नमः ॐ बालनेत्रार्चिताय नमः ॐ प्रभवे नमः ॐ पिङ्गलाय नमः ॐ कृत्तिकासूनवे नमः ॐ शशिवाहनाय नमः ॐ द्विषिद्भुजाय नमः ॐ शक्तिधराय नमः ॐ मत्ताय नमः ॐ परमत्ताय नमः ॐ उन्मत्ताय नमः வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா, திருத்தணி முருகருக்கு அரோகரா, வாணிமாண்டவருக்கு அரோகரா, அறுபடை முருகருக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகவேல் முருகா முருகா. சென்றேன் அடி குமரன் கொலுவிற்கு கண்டேன் அடி, வேல் வந்து வினை தீர்க்க மயில் வந்து என்னை காக்க கோவிலுக்குள் சென்றேன் அடி குமரன் கொலுவிற்கு.
அன்றைக்கி ஆடி வெள்ளி ஆடி கிருத்திகைன்றதுனால இங்கே பக்கத்தில் அருணகிரிநாதர் கோவிலில் குத்துவிளக்கு பூஜை வந்து பண்ணாங்க. ஸோ அந்த குத்துவிளக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா ஞானாம்பிகை அம்பாள் வந்து அங்கே வீதி உலா வந்ததுனால சுவாமி வந்து வாசலில் வந்தது. ஸோ அதுக்கு தீபாராதனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருந்தோம். ஸோ அந்த கிளிப்பிங் இது கூட தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.